हर हर महादेवा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जानकी कांत स्मरणम जय जय राम राम। बोला पुंडलीका वरदे हरि विठले माऊली ज्ञानेश्वर महाराज की जय। शांति ब्रह्म एकनाथ महाराज की जय। जगत गुरु तुकाराम महाराज की जय। संत शिरोमणि नामदेव महाराज की जय। सर्व संतनों की जय। वीर धीर सुरांजनेय स्वामी की जय। विठ्ठल 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 विठ्ठल। जय जय राम कृष्ण हरि। 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 राम कृष्ण विष्णु हरि मन वाचि निरंतरी। राम कृष्ण विष्णु हरि मन वाचि निरंतरी। राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। नित्य गोविंद गोपाल जपधर निर्मल। नित्य गोविंद गोपाल जपधर निर्मल। जय जय राम कृष्ण हरि। 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 सदानंद केशव नाम उच्चारावे। सदानंद केशव नाम उच्चारावे। तुका म्हणे शोभा नामली वाली कृतापा। तुका म्हणे शोभा नामली वाली कृतापा। तुका म्हणे शोभा नामली वाली कृतापा। तुका म्हणे शोभा नामली वाली। जय जय राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। 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 राम कृष्ण हरि। जय जय எல்லாரும் சொல்லலாம்। राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। राम कृष्ण हरि। जय 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 राम कृष्ण हरि। 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 राम कृष्ण हरि। जय जय राम कृष्ण हरि। राम कृष्ण हरि। जय 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 राम कृष्ण
அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூர்க்குருடு செவிடு வீங்கி பிறத்தல் அரிது. Rare indeed is a human birth. Even more rarer is a birth without physical deformities. இல்லையா? ஔவையார் சொல்றா ரொம்ப கஷ்டம், ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி எந்த சிரமமே இல்லாம ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அதை விட துர்லபம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அபூர்வமான மனுஷ ஜென்மாவை எப்படி பிரயோஜனமா யூஸ்ஃபுல்லா நம்ம கடத்திட்டு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு விதையை இங்கே போட்டுக்கணும் அப்படின்னு மகான்கள்னா ரொம்ப அழகா நமக்கு சொல்லித்தரா. மாணிக்க வாசகத்தினுடைய திருவாசகத்துல சொல்ற, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பானாய், இப்படி எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா கிடைக்கும் போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பக்த மீரா ரொம்ப அழகா சொல்ற. இந்த உடம்பாவை எப்படி சொல்றான்னா 5 color dress அப்படிங்கிற, பாஞ்ச வர்ணம் உள்ள சட்டை அப்படிங்கிற. எப்படி இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நாளைக்கு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திப்பியோ அப்படி பாஞ்ச பௌத்திகமான சரீரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆகாசம் மண் ஜலம் வாயு அக்னி இதெல்லாம் சேர்ந்தது இந்த வாழ்க்கை. மறுபடியும் அது மாறிட்டே போறது. அப்போ திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், இல்லாதவற்றை நிலையினான் என்று உணரும் புல்லறிவாண்மை கடைங்கிற. அப்போ எது அன்சர்டன் இந்த உலகம், எது சர்டன் அப்படின்னா நம்ம மறுபடியும் போவோம், நம்மளையும் வருவோம், மறுபடியும் போவோம், மறுபடியும் வருவோங்கிறது சர்டன் இல்லையா. அப்போ இந்த அன்சர்டனான இந்த உலகத்துல எது சாஸ்வதமோ, எது பகவானுடைய திருப்பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு வழியோ அப்படி அந்த பகவானுடைய திருப்பாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டு கரையேறின மகான்கள் தாமாத்திரம் கரையேறாம நமக்கு எல்லாருக்கும் பாதையை போட்டு கொடுத்திருக்கா. எவ்வளவு ஜென்மம் அப்படின்னு கேட்டா பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 2.4 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல. எவ்வளோ பிறவிகள் அப்ப நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம். இத்தனை ஜென்மாக்கு அப்புறம் கடைசியில ஒரு மனுஷ ஜென்மா, ஒரு மானுட பிறவி நமக்கு எல்லாம் கிடைக்கணும். எத்தனை மில்லியனுக்கு அப்புறம் கிடைச்சதுன்னா அதை எப்படி நம்ம ஜாக்கிரதையா பயன்படுத்திக்கணும் சொல்லும்போது சொல்றான். எப்படி மதில் மேல் பூனை மாதிரி அப்படி மேல நிக்கிறோம், நம்ம இப்படியும் கீழே விழலாம் அப்படியும் கீழே விழலாம். ஆனா ஜாக்கிரதையா எப்படி மோட்சத்தை அடையணும் அப்படின்னு மகான்கள்லாம் போட்டு கொடுத்த பாதை மூலமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு அழகான சரித்திரம் மூலமா காஞ்சி மகாபெரியவா ஒரு சத்சங்கத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றா. நமக்கெல்லாம் எதுக்கு கோவில்னு ஒண்ணு, நம்ம வீட்டிலேயே பக்தி பண்ணலாமே அப்படின்னா கோவிலையும் சுவாமியை அவாவா பார்த்துட்டு போலாமே. ஏன் ஒரு குரூப்பா சுவாமியை வேண்டிக்கிறோம், ஒரு குரூப்பா சத்சங்கம் கேட்கிறோம் அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதா ரொம்ப அழகா சொல்றார். சத் சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிசலிதத்வம் நிசலிதத்வே ஜீவன் முக்தி. ஒரு சத்சங்கம் நார்மல் 10 பேர் சேர்ந்தா எப்படிமா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சத்சங்கத்வே நிசங்கத்வம் இங்க மாதிரி 10 பேர் சேர்ந்தானா ரொம்ப பேச மாட்டான், பகவானுடைய கல்யாண குணங்களையே நினைச்சிடும். அப்படி நினைச்சு 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 அந்த அந்த அமிர்தமான கல்யாண குணங்கள்ல நம்முடைய ஸ்மரணை இருந்தா மோட்சம் புதுசாவே கிடையாது அப்படிங்கிறார் சிவானந்த லஹரியில. இப்படி சத்சங்கத்திலேயே நம்ம ஸ்மரணை இருந்ததுன்னா, பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்ததுன்னா மோட்சம்னு ஒண்ணு புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கிற. அதுவே மோட்சம், நம்ம சத்சங்கமே நமக்கு மோட்சம் அப்படிங்கிற. நம்ம நினைச்சுப்போம், நான் இன்னைக்கு ப்ரோமோ வீடியோ பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், இன்னைக்கு கோவிலில் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு வந்தேன் அப்படின்லாம் ஒருத்தரும் வரவே முடியாதான். ரொம்ப அழகா சொல்றேன். எப்படி இந்த சைக்கிள் பெடலை எக்ஸாம்பிளா வச்சுட்டு சொல்றேன்.
இந்த சைக்கிள் நம்ம வேகமா பெடல் பண்ண என்ன ஆகும், நம்ம நிறுத்திட்டோம்னா கூட சைக்கிள் கொஞ்சம் மெதுவா பெடல் ஆகி அப்புறம் நிற்கும் இல்லையா. அப்படி நம்முடைய முன்னோர்கள், நம்ம பாட்டி தாத்தா, குழு பாட்டி தாத்தா அவர்கள் பண்ணின புண்ணியமானது நமக்கு ஸ்லோ பெடலிங்ல நமக்கு இப்ப வேலை பண்ணிட்டு இருக்கு. அவன் நிறுத்திடா, ஆனாலும் அந்த சைக்கிள் பெடல் நமக்கு மெதுவா வேலை பண்ணிட்டு இருக்கு. சீச்சி, அந்த சைக்கிள் தான் பெடலா இருக்கே, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பெடல் பண்றதுக்கே எதுவும் இருக்காது. பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறதுல குறிக்கோளா இருக்கோமே, புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுத்தோமா நம்ம குறிக்கோளா பார்க்கணும் அப்படிங்கிற. இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், ஆனா எந்த மதத்திலையும் யாரா பெரியாள் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவா காட் இஸ் சுப்ரீம் அப்படிங்கும். எந்த மதத்துல எடுத்திருந்தாலும் பகவான் தான் சுப்ரீம். பட் in this vast embrace of our exalted Sanatana Dharma, யார் பெரியாள் அப்படின்னு கேட்டா நம்முடைய சனாதன தர்மத்துல பெரியதுக்கு எட்டின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உண்டியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் பூவிலோ அழகின் கொருக்கல்வாரம் மனமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவருவாக துடுக்கும் இறைவரோ தொண்டர் உள்ள தடக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. யார் பெரியாள்னு கேட்டா நம்முடைய சனாதன தர்மமாம் ஹிந்து தர்மத்துல மாத்திரம்தான் பகவான் பெரியாளான்னு கேட்டா இல்ல இல்ல, பகவானை பக்தி பண்ணக்கூடிய பாகவத உத்தமன் உயர்ந்தவன் பார்க்க. யார் பெரியாள்னு கேட்டா பகவான். பகவான் தான் பெரியாளா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, பகவானை விட உயர்ந்தது பகவானுடைய திருநாமம். பகவானுடைய திருநாமம் தான் வசதியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, இந்த நாமத்தை சொல்றானே அந்த நாமி அந்த பாகவதன் உயர்ந்தவன். ஓஹோ, அவ்வளவுதான் முடிவா அப்படின்னு கேட்டா அந்த பாகவதோத்தமன் இருக்கானே, இந்த பாகவதோத்தமன் கால ஒரு தூசு ஒட்டின்னு இருந்ததுன்னா அது உயர்வானது அப்படின்னு பார்த்தா கடைசியில பகவானை விட யார் பெரியாள் அப்படின்னு கேட்டா பாகவதோத்தமன் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்றார், யார் எனக்கு சரணதாசனா இருக்கானோ அவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிற. நடராஜ சுவாமியும் அப்படிதான் சொல்றார். அப்போ மோட்சம் தான் அல்டிமேட் அப்படின்னு தெரியுது நம்ம சனாதன தர்மத்துல. எதுக்குமே முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். சாதாரண விஷயத்துக்கே முயற்சி தேவை அப்படின்னா மோட்சத்துக்கு முயற்சி தேவை இல்லையா அப்படின்னா அதுக்கு தான் அந்த yearning towards மோட்சம் இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறோம். அந்த முமுக்ஷுத்துவம்னா என்ன, அந்த ஆசை, அந்த எப்படி எனக்கு மோட்சம் கிடைக்கும் 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 கிடைக்கும்னு ஏங்கி மோட்சம் கிடைக்கணுங்கக்கூடிய ஏக்கம் முமுக்ஷுத்துவமாகி அதுவே நம்மளோட மோட்சத்தை கொண்டு போய் விடும்னா ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பகவான் கொடுக்கிறார் மோட்சம் அடையறதுக்கு. கிருத்த யுகத்துல எப்படி மோட்சம் அடையலாம் அப்படின்னு கேட்டா தியானம் பண்ணாலே பகவானுடைய திருப்பாதத்தை அடைஞ்சிடலாம் கிருத்த யுகத்துல. திரேதா யுகத்துல எப்படி பக்தி பண்ணலாம் அப்படின்னா யாக யஜ்ஞங்கள் பண்ணினா பகவானுடைய திருப்பாதத்தை அடையலாம். துவாபர யுகத்துல எப்படி அப்படின்னு கேட்டா அர்ச்சனா பலனாலேயே அந்த ஆண்டவன் சர்வ சுலபமா நமக்கு கிடைக்கிறான். அப்போ கிருத யுகத்துல ஒண்ணு, திரேதா யுகத்துல ஒண்ணு, துவாபர யுகத்துல ஒண்ணு, கடைசியில கலியுகத்துல என்ன அப்படின்னு கேட்டா பகவானுக்கே தெரியும் நம்ம யாகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணா ஓடிவிடுவோம் அப்படின்னு. அதனால ரொம்ப சுலபமா நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். என்ன, நாமத்தை சொல்லு, ஜஸ்ட் சாண்ட் மை நேம், இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படிங்கிறார் பகவான். வெறும் நாமத்தை சொல்லு, அதுவே போதும் அப்படிங்கிறார். இப்ப பகவானுடைய திருநாமத்தை சொன்னா போதும், அந்த பகவான் அப்படி சர்வ சுலபமா கிடைக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இதெல்லாம் எப்படி பேசி வச்சுட்டு பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஆண்டாள் பக்தி பண்ற மாதிரியே வடக்கு பிரதேசத்துல மீரா பக்தி பண்றா. ஆண்டாளுக்கு உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆண்டாள் என்ன சொல்றா, ஐயோ நான் மாட்டவே மாட்டேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழவில்லை என் கண்டாய் மன்மதனே அப்படின்னா. ஒரு மனுஷனை போய் கல்யாணம் பண்ணிக்கோனா நான் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னா. இதே பக்த மீரா வடக்கு பக்கத்துல அம்மா உனக்கு ராணாவை கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா அவ சொல்றா, மேகரி சரணனுக்கே தாசி மலின விஷய ரசக்யா கே ஜடிகே ராம நாம ரசக்யாசி
சீங்கிற. அப்போ இவளை பேசி வச்சுட்டு பக்தி பண்ணாளா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எந்த நேரத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழ்நாட்டுல பக்தி பண்ணார்களோ, எந்த தெலுங்கு பிரதேசத்துல அன்னமாச்சாரியரும் பத்ராச்சல ராமதாசரும் பக்தி பண்ணாலோ, எந்த கன்னட பிரதேசத்துல புரந்தரதாசரும் அஷ்டதாசர்களும் பக்தி பண்ணாலோ, எங்க வடக்கு பிரதேசத்துல கபீர்தாசர், சூர்தாசர், மீராமாயி இவர்கள் எல்லாரும் பக்தி பண்ணார்களோ, இப்படி பாரத தேசத்தினுடைய நாலா பக்கத்திலையும் பக்திங்கிறது எழுச்சியா உருவாச்சு. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் பண்ணானா, ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் பண்ணானாலே இல்லை. அங்க சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பக்கத்திலையும் பக்தி அப்படி அற்புதமா வளர்ந்தது. இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணோம்னாலே சோசியல் மீடியால அவ்வளோ கஷ்டப்படணும். ஆனா எதுவுமே இல்லாத காலத்துல பக்திங்கிறத ஆசேத்து ஹிமாச்சலம்னு சொல்லுவோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரத பூமி முழுக்க பக்திங்கிற ஒரு கயரால கட்டி போட்ட இந்த மகான்கள். எத்தனையோ தலைப்புகள் இருக்கு சொல்லலாம். ஆனா ஏன் இன்னைக்கு ஸ்ரீ பாண்டுரங்க வைபவம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பூரி ஜெகநாத் ரத யாத்திரை இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாட போறோம் இல்லையா? சாயங்காலம் ரொம்ப அற்புதமான வைபவமா கொண்டாட போறோம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பக்தி. இந்த பக்தி அப்படிங்கிறது தான் இந்த கலிகாலத்துல நமக்கு கைமேல பலன் தரக்கூடியது. பெருசா ஒண்ணு பண்ண வேண்டாம், நாமத்தை சொன்னா போதும், பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சிட்டா போதும். நீங்க பார்க்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் நம்ம பகவான் கிடைப்பானான்னு ஏங்கிறத தாண்டி பகவான் நல்ல பக்தன் ஒருத்தன் கிடைச்சுவானான்னு ஏங்குறார். அப்போ பக்திங்கிறது என்ன, பக்தினா என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமான பக்தி இருக்கு. ஒண்ணு காமியார்த்த பக்தி, இன்னொன்னு அனன்ய பக்தி. காமியார்த்த பக்தினா என்ன? சுவாமி நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், நல்ல விதமா குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கணும் அப்படின்னு கவலை மேல கவலை, கவலை மேல கவலையா நம்ம கவலையே பகவான்கிட்ட வச்சு இதுக்காக தான் பகவானை பார்க்கறோங்கிற மாதிரி பக்தி பண்ணுவோமா, அது காமியார்த்த பக்தி, பலனை எதிர்பார்த்து பக்தி பண்றது. அனன்ய பக்தினா என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் சொல்ற அதுதான் பக்தி, அனன்ய பக்தி. முருகன்கிட்ட கேட்கும் போது திருப்புகழ்ல கேட்கிறார், முருகா எனக்கு ஒரே ஒரு பாவத்தை கொடு அப்படிங்கிறார். எனக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேணுங்கிறார். என்ன ஸ்டேட் அப்படின்னா, நான் வேற நான் இருக்க நீ வேற நான் இருக்கங்கிற, நான் வேற இல்லை நீ வேற இல்லை, அப்படி ஒரு நிலைமை எனக்கு கொடு. நான் தனியா நீ தனியா இருந்து என்ன பிரயோஜனம், நான் உன்னோடையே இருக்கணும், அந்த ஸ்டேட் எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அப்போ அது வல்லவோ ஒரு அனன்ய பக்தி. இந்த பூரி ஜெகநாத் ரத யாத்திராவில் முக்கியமானது கொடியேற்றது. இன்னைக்கு நம்மலாம் சாயங்காலம் நம்ம போர்ட்லண்ட் நம்ம பாலாஜி கோவில்ல கொடியேற்ற போறோம் இல்லையா? கொடியேற்றி ரதம் ஊர்வலம் வரப்போகுது. இந்த கொடிக்கு பேர் என்ன அப்படின்னா துவாரபால கொடி, இல்லைன்னா நீலா சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கொடி பறக்கிற அழகு அது என்னன்னா, அந்த கொடிய ஒரு 214 அடி மேல இருக்கும் அந்த கொடி. அந்த கொடிய பாண்டாக்கள் ஏற்றுவார். என்ன ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா அப்படின்னா, இந்த கோபுரத்தை இந்த பக்கமா அந்த பக்கமா பிடிச்சிட்டே ஏறுவோம். ஜெகநாத்ஜி இருக்காரு எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு அப்படியே ஏறுவா. இந்த கொடி ஏற்றுதல் அப்படிங்கிறது எத்தனை வருஷமா நடக்கிறதுன்னா 1800 இயர்ஸா நடக்கிறது. 1800 வருஷமா இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு. அவன் என்ன சொல்றா, இந்த கொடியேற்றும் போது சம்மர் டைம்ல 6 மணிக்கு, விண்டர் டைம்ல சாயங்காலம் 5 மணிக்கு கொடியேற்றுவா. சாயங்காலம் கொடியேற்றுவா. ஜெகநாதனுடைய தீவிர பக்தான் 20 அடி மேல ஏறி அந்த கொடியை எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம ஏற்றும் போது அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு நாள் கொடி ஏற்றலைன்னா 18 நாள் கோவில அடைக்கணுங்கிறது ஐதீகம். அதனால எந்த நாளும் விடாம தொடர்ந்து கொடி ஏற்றுவார்கள். அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெகநாத சுவாமியினுடைய கொடி வழக்கமா எந்த பக்கம் காத்து அடிக்கிறதும் அந்த பக்கம் தானே பறக்கும் கொடி. ஆனா ஜெகநாதருடைய கொடி காத்து அடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு பறக்கும். இது சயின்ஸால கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த கொடி மட்டும் இப்படி பறக்கிறது, பாக்கி எல்லாம் இந்த பக்கம் பறக்கிறது, இது ஆப்போசிட் சைடு பறக்கிறதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட இந்த
ஆச்சரியமான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஜெகநாதருடைய ரத யாத்திரை இன்னைக்கு நடக்கிறது. இன்றைய தினம் நம்முடைய தலைப்பு ஸ்ரீ பாண்டுரங்க வைபவம். ஏன் பாண்டுரங்க வைபவம்? எவ்வளவோ தலைப்பு இருக்கே அப்படின்னா, நம்ம ராமாயண சரித்திரங்களை கேட்டோம்னா, பாரத சரித்திரங்களை கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கதை கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். சிரிப்பு போட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சரி அவர் கிருஷ்ணர் அதனால பண்ணார், ஓகே அவர் ராமர் அதனால பண்ணார், நானா பண்ண முடியுமா? ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன்ஸ், எங்களால இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே நமக்கு லேம் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துப்போம். ஆனா இந்த பக்த விஜயங்கள் இருக்கே, இந்த சரித்திரங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு நிஜமாவே இன்ஸ்பிரேஷன். நம்மள மாதிரியே 2 கண்ணு, 1 மூக்கு, 2 கை, 2 கால் இருந்தது. அவ்வளோ கஷ்டம், நம்மளை தாண்டின கஷ்டப்பட்டா, நம்மளாம் ஒண்ணுமே கஷ்டப்படல. அப்ப நம்மளை தாண்டின கஷ்டப்பட்டு பகவானை எப்படி அடைஞ்சார்கள் அப்படிங்கிற சரித்திரம் தான் நமக்கு ட்ரூ இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அப்போ நம்ம பகவானுடைய சரித்திரங்களை விட பாகவதோத்தமருடைய சரித்திரங்களை கேட்டுட்டே இருந்தா அதுவே நம்மளை அப்படியே கொண்டு போய் ஒரு பாதையில ஒரு பாதை பக்தியில கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் ஆஷாட ஏகாதசி, ஆஷாட மாசம் ஜூன் மாசத்துல 20 லட்சத்துக்கும் மேல வாரி யாத்ரா பண்டரிக்கு ஆலந்தியிலிருந்தும் தேகுலிருந்தும் 250 கிலோமீட்டர் நடப்பா. நம்மளாம் இன்னைக்கு 1 மைல் இருக்கு அப்படின்னாலே என்ன கார் எடுத்துட்டு போலாம்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ சின்ன பச்சை குழந்தையிலிருந்து 95 வயசு பாட்டி வரைக்கும் 250 கிலோமீட்டர் நடையா நடந்து ஆலந்தியிலிருந்தும் தேகுலிருந்தும் துகாராம் ஞானேஸ்வரி வாருடைய பாதுகையெல்லாம் தலைமையில வச்சுட்டு 250 கிலோமீட்டர் வருஷம் நடைய நடப்பா. நீங்க எந்த வீடியோவை பார்த்தாலும் தொண்டு பாட்டி நிற்கவே முடியாது நம்மளால. அந்த வயசுக்கு அந்த பாட்டி 250 கிலோமீட்டர் நடந்து வாரி யாத்திரையை பூர்த்தி பண்ணி பாண்டுரங்க நினைப்பாப்பா. அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு பார்த்தா இதுக்கு முடிவே கிடையாது. பக்தி அப்படின்னு ஒரு போதை தான் அது. அந்த பக்திங்கிறத மாத்திரம் நம்ம கிடைச்சிருச்சுன்னா காலமா அழிவே இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சரித்திரங்களை கேட்கிறோமோ நமக்கு சரித்திரம் மறக்கலாம். ஆனா விட்டல நாமத்தை இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுதான் பெரிய பேரு இன்றைய தினம். அதனால நான் எப்பப்பெல்லாம் விட்டல் நாமத்தை சொல்றேனோ நீங்க எல்லாரும் சொல்லணும். நீங்களே பார்த்துக்கோங்க, வோக்கல் சப்போர்ட் கிடையாது. அதனால நீங்க தான் எல்லாரும் வோக்கல் சப்போர்ட். அதனால நம்மளால எவ்வளவு தூரம் நாமத்தை கத்தி சொல்ல முடியுமோ நம்ம சொல்லலாம். புண்டலி கவரதா போலா, புண்டலி கவரதா, புண்டலி கவரதா போலா, புண்டலி கவரதா, புண்டலி கவரதா போலா, புண்டலி கவரதா, புண்டலி கவரதா, புண்டலி கவரதா போலா, புண்டலி கவரதா, புண்டலி
அப்படிங்கிறோம், கீர்த்தனைங்கிறோம், சாகித்யம் அப்படிங்கிறோம். ஆனா இந்த மகாராஷ்டிர சந்துக்களுடைய பாட்டை மாத்திரம் நம்ம அபங்கம் அப்படிங்கிறோம். ஏன் அபங்ஸ்? ஒய் அபங்ஸ்? ஒய் நாட் கிருதிஸ்? ஒய் நாட் சாகித்யம்ஸ்? ஒய் நாட் சாங்ஸ்? அப்படின்னா அபங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அபங்கம் அப்படின்னு அர்த்தம். அதை அப்படி பிரிச்சு பார்க்கணும். அபங்கம், பங்கம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். குற்றம் குறை காண முடியாத பாட்டை தான் அபங்கங்கள் அப்படிங்கிறோம். அதுல ஏன் அப்படி தப்பே இருக்காதா? அவெல்லாம் பயங்கரமா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தாளான்னு கேட்டா எந்த யூனிவர்சிட்டியும் படிக்கல. பக்திங்கிறது மாத்திரமே மூலதனமா வச்சுட்டு, அவளோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தா பக்தி. பக்திங்கிறதையே மூலதனமா வச்சுட்டு அப்படியே அழுதழுது பக்தி பண்ணதுனால அந்த பாட்டு அவ்வளவு சுத்தமா இருக்கு. அதனால அபங்கம் சொல்லுவாங்க, சம்திங் எட்டர்னல், அன்பிளமிஷ்ட், அன்பிரோக்கன் அப்படின்னு. அதுதான் அபங்கங்கள். சரி, இந்த அபங்கங்கள் எழுதினவானா யாரும் பயங்கர பிஹெச்டி படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு தெரியும், நாமதேவ் கேள்விப்பட்டிருப்போம், துக்காராம் கேள்விப்பட்டிருப்போம், ஞானேஸ்வர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாமதேவர் யாரு அப்படின்னா ஒரு டெய்லர். He is a tailor by profession. அவர் என்ன பண்றார்? Dress தைச்சிட்டே விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டலான் Dress தைச்சிட்டே துணி தைச்சிட்டே பாடுறார் நாமதேவர். துக்காராம் யாரு அப்படின்னா he is a dedicated farmer. அப்படியே கம்ப்ளீட்டா அவரோட விவசாயம், அவர் ஒரு ஃபார்மர், அவருடைய வேலையை பண்ணிட்டே விட்டல் 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 அப்படிங்கிறார். சாவத்தாமாலி இருக்க. இங்க யூஎஸ்ல உங்களோட பேஷன் எல்லாமே தோட்டம் இல்லையா? என் வீட்டுல இந்த செடி இருக்கு, உன் வீட்டுல என்ன செடி இருக்கு, கார்டனிங். இந்த பாட்டு ஒரு அழகான இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சாவத்தாமாலி அப்படிங்கிறவர் ஒரு ஹம்பிள் கார்டனர். அவர் என்ன பண்றார்? ஒரு விதையை வைக்கும் போது, ஒரு செடியை எடுக்கும் போதெல்லாம் விட்டலா விட்டலா விட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் சொல்றார், ஹே பாண்டுரங்கா, என்னோட பூண்டு நீதான். ஹே பாண்டுரங்கா, நீதான் என்னோட பச்சை மிளகா. ஹே பாண்டுரங்கா, என்னோட கொத்தமல்லி நீதான். என்னோட எல்லா காய்கறியும் நீதான் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு விவசாயி இருந்தான்னா அவனோட பயிர் தான் அவரோட மூச்சு. தைக்கிறவர் இருந்தாருன்னா தையல் மிஷின், துணி தான் அவரோட மூச்சு. இவரோ ஒரு கார்டனர் இல்லையா? कांतामुळा बाजी अवखी बिटा बाई माझी, कांतामुळा बाजी अवखी बिटा बाई माझी, लसूण मिरची कोथिंबिरी अवखा झाला माझा करी, कांतामुळा बाजी अवखी बिटा बाई माझी, लसूण मिरची कोथिंबिरी अवखा झाला माझा घरी, कांतामुळा बाजी. செல்லம் நீதான், என்னோட கத்திரிக்காய் நீதான், என்னோட பரங்கிக்காய் நீதான், என்னோட கேரட் நீதான் அப்படின்னு பாடுறத கொஞ்சம். கோரா கும்பார்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு ஸ்கில்டு பாட்டர், குயவர் சொல்லுவாங்க, மண்பானை எல்லாம் பண்ணக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவார்? காலால அந்த பானை எல்லாம் விட்டல் 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 அப்படின்னு விட்டல் நாமத்தை சொல்லிட்டே அந்த பாட்ஸ் எல்லாம், அந்த கிளேவெல்லாம் பாட் ஆக்குறார். ஜனாபாய் அவ வீட்டு வேலை பண்றா. ஆனாலும் மா வரைக்கிறா, தோசமா வரைக்கிறா, அன்னமா வரைக்கிறா, இன்னமா வரைக்கிறா. ஆனாலும் விட்டலாகா பாண்டுரங்கான விட்டல நாமத்தை சொல்லிட்டே வரைக்கிறா. சேனாநாதி இஸ் a barber by profession. அவர் என்ன பண்ணாரா? விட்டல் ஒருத்தனுக்கு தலையில க்ளீன் பண்ணும்போது அப்படி மண்டையில அப்படி தட்டுவாராம். விட்டல் 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 விட்டல். அந்த ஸ்ட்ரோக்ஸ்லயே பாண்டுரங்கனுடைய விட்டல நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பக்தர். சந்த் ரவிதாஸ் a cobbler by profession. செருப்பெல்லாம் தைப்பார். அவர் ஒரு செருப்பு தைச்சுட்டே விட்டல 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 விட்டலா விட்டல 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 விட்டலே சொல்லி செருப்பு தைக்கிறாராம். இப்படி இந்த மகான்கள்லாம் பெருசா படிப்பு படிச்சாளா அப்படின்னா கிடையாது. இந்த மகான்கள்லாம் தங்களுடைய கடமையோட பக்தியும் பண்ணா, பக்தி இல்லாம கடமையை விடல, கடமை இல்லாம பக்தியை விடல. ரெண்டும் சேர்ந்து இணைப்பிரியாம இருந்தது. இப்படி
எந்த ஜாதி வேதம் இல்லை, மதவேதம் இல்லை, எந்த பணவேதம் இல்லை. நான் தான் பணக்காரன், நீ தான் ஏழை, உனக்கு தான் அனுகிரகம் கிடைக்குங்கிற வேதம் இல்லை. சதா சர்வ காலமும் அனுகிரகத்தை பொழியலாம் பாண்டுறதன். அந்த பக்திக்கு இந்த மகான்கள்லாம் இயங்கக்கூடியதான காட்சி. இன்னைக்கு முழுக்க பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் எப்படியெல்லாம் விளையாடினா, அவன் ஏன் வந்தா, எந்தெந்த சத்துக்கள்